ன்னு சொல்லிருக்காங்க ஓகேவா அப்ப allotmentல அவர் எவ்வளவு பே பண்ணல 4 rupees out of எவ்வளோ 10ல ஓகேவா அடுத்தது the called up value per share was 9 rupees ன்னு கொடுத்திருக்காங்க கரெக்ட்டா அப்ப out of 10 9 இப்போ வந்து 9 அப்ப 10 நம்ம கணக்குல எடுத்துப்போமா 10 நம்ம வந்து கணக்குலயே எடுத்துக்க மாட்டோம் it is just a information நம்மளுக்கு ஓகேவா சோ எது நம்ம கன்சிடர் பண்ணனும் 10 9 9 மட்டும் தான் நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கணும் ஓகே on forfeiture the amount debited to share capital account is dash ன்னு கொடுத்திருக்காங்க actual entry என்ன actual entry share application to share capital கரெக்ட்டா அதுதானே அப்ப forfeiture-னா கேன்சல் பண்றோம் அப்ப share capital மறுபடியும் கிரெடிட் பண்ணுவோமா அதோட ஆப்போசிட் தானே வரும் share capital to forfeiture to புரிஞ்சதா ஓகேவா understood the concept நம்ம வந்து shares issue பண்றோம்னா share capital என்ன பண்ணுவோம் கிரெடிட் பண்ணுவோம் கரெக்ட்டா நம்ம வந்து share capital அக்கவுண்ட்க்கு கிரெடிட் பண்ணுவோம் இப்போ அத நம்ம அதை கேன்சல் பண்றோம் அப்ப அந்த என்ட்ரி என்ன பண்ணனும் ரிவர்ஸ் பண்ணனும் அப்ப share capital எங்க போகும் டெபிட்ல வரும் அப்ப share capital account debit to ஃபர்ஸ்ட் என்ட்ரி எழுதிக்கோங்க share capital account debit to forfeited shares or shares forfeited எதனால ஓகே to calls in arrears புரிஞ்சதா என்ட்ரி புரிஞ்சதா இப்போ அமௌண்ட்டை மட்டும் நம்ம ஃபில் பண்ணனும் ஓகேவா இப்போ ஷேர் கேபிட்டல் என்ன அமௌண்ட் வரும் 2000 into ஷேர் கேபிட்டல் எவ்வளவு இஷ்யூ பண்ணிருக்கோம் 2000 into 9 18000 சோ அப்ப ஆன்சர் என்ன கேட்டிருக்காங்க what is the amount to be debited in share capital அப்ப ஆன்சர் என்னது 18000 புரிஞ்சுதா இப்போ shares forfeited க்கு என்ன amount fill பண்ணுவீங்க 2000 into 4 இதே வந்து calls in arrears வந்து 2000 into 5 புரிஞ்சுதா சோ இந்த क्वेश्चनல நீங்க மூணுமே எழுதிக்கலாம் உங்களுக்கு क्वेश्चनல sometimes மாத்தி கேட்பாங்க இப்போ வந்து amount debited to share capital கேட்டிருக்காங்க இதே வந்து amount credited to forfeited sharesனா உங்க amount வந்து மாறும் ஆன்சர் வந்து மாறும் ஓகேவா இப்போ நீங்க வந்து மூணுமே படிச்சிருக்கோம் சோ என்னென்ன டெபிட்ல வந்து share capital எவ்வளவு வரும் கிரெடிட்ல வந்து forfeiture of shares எவ்வளவு வரும் calls in arrearsல எவ்வளவு வரும் புரிஞ்சுதா ஓகேவா சரி அடுத்தது நெக்ஸ்ட் क्वेश्चन G limited acquired assets worth யாருக்கா டவுட் இருந்துச்சுனா அப்படியே ஸ்டாப் பண்ணி கேளுங்க ஓகேவா யாரும் டவுட்டோட அடுத்த சம் போக வேண்டாம் ஏனா பேசிக்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம் இப்போ ஓகேவா G limited acquired assets worth 7,50,000 rupees from H limited 7,50,000 rupees from H limited by issue of shares of 100 rupees by issue of shares of 100 rupees at a premium of 25%. At a premium of 25%. What is the number of shares? What is the number of shares to be issued to settle? To be issued to settle the PC. PC na purchase consideration. Okay va amalgamation la padichirkingla purchase consideration. To settle the PC purchase consideration. What is the number of shares to be issued to settle the PC? Okay va question or time read பண்ணிக்கோங்க shares forfeiture 2000 into 4 2000 into 5 ஓகேவா என்ன கேட்டிருக்காங்க எப்படி போடணும் நம்ம ஃபர்ஸ்ட் எவ்வளவு அமௌண்ட் கொடுத்திருக்கோம் அவங்க கிட்ட 7,50,000 நமக்கு கொடுத்திருக்கோம் எவ்வளவு ரூபீஸ் worth உள்ள ஷேர் கொடுக்கிறோம் நம்ம 100 rupees கொடுத்திருக்கோமா plus 25 அப்ப எவ்வளவு 125 அப்ப நம்ம நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா என்ன போடணும் into divided by 7,25,000 divided by 125 புரிஞ்சுதா ஓகேவா so 7,25,000 divided by
125. எதெல்லாம் டிவைட் பண்றோம்? ஏன்னா நம்ம நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் எவ்வளவு கொடுக்குறோம் அப்படிங்கிறது தெரியணும். ஓகேவா? இதே வந்து பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா எப்படி போடணும்? 6000 into 125 கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அப்படியும் உங்களுக்கு क्वेश्चन கேட்கலாம். ஓகேவா? ஒரு क्वेश्चन நம்ம போடும்போது அதோட பாசிபிள் வேஸும் படிச்சுக்கணும். ஓகேவா? ஸோ மேம் வந்து இது மட்டும் தான் கொடுத்தாங்க, இவ்வளோதான் கேட்பாங்க அப்படிங்கிறது கிடையாது. ஓகே, there is no limitation to one question. அதுலேருந்து பாசிபிள் வேஸ் நீங்க தான் வந்து எஃபர்ட் போட்டு பார்க்கணும். ஸோ இதுலேருந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு கேட்கலாம்? இதே வந்து டிஸ்கவுண்ட் வச்சு கேட்கலாம். ஓகேவா? அட் பார் கேட்கலாம். இது வந்து ப்ரீமியம் தான் இது. ஓகேவா? எவ்வளோ ப்ரீமியம் கொடுத்துருக்காங்கன்னு கேட்கலாம். நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இதில் கேட்டிருக்காங்க. வேற என்ன கேட்கலாம்? பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் எவ்வளோ அப்படின்னும் நம்ம கிட்ட கேட்கலாம். இதே வந்து நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதே வந்து ஃபிக்ஸட் அசெட் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்போ வந்து ஃபிக்ஸட் அசெட் எவ்வளோ ஒர்த் உள்ள அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. சம்டைம்ஸ் வந்து ஒரு ஷேர் கொடுத்துருப்பாங்க, ஒரு ஃபிக்ஸட் அசெட் கொடுத்துருப்பாங்க. அப்போ வந்து ஃபிக்ஸட் அசெட் அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க, பட் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்போ நம்ம ஃபிக்ஸட் அசெட்டை மைனஸ் பண்ணிட்டு நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் கண்டுபிடிக்கணும். புரிஞ்சுதா? ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் த பாசிபிள் வேஸ் ஃப்ரம் திஸ் கொஸ்டின். ஓகேவா? அடுத்தது ஓகே, IJK Limited issued 20,000 shares of rupees 10 each at a premium of 20% on May 1st 2021. On May 1st 2021, payable as follows. Application money 4 rupees 50 paise inclusive of premium. Application amount 4 rupees 50 paise inclusive of premium. Allotment money 2 rupees 50 paise. Allotment money 2 rupees 50 paise. On first and final call amount 5 rupees. First and final call 5 rupees. Mrs. M to whom 1000 shares were allotted. Mrs. M to whom 1000 shares were allotted has paid 5,000 rupees. Has paid 5,000 rupees on June 1st 2021. On June 1st 2021. At the time of remitting the allotment money, she indicated that the excess money should be adjusted towards the call money. The directors of the company made the first and final call on October 31st 2021. On October 31st 2021. The company has a policy of paying interest on calls in advance. The company has a policy of paying interest on calls in advance. Calls in advance க்கு interest எவ்வளோ? Calls in arrears க்கு 10. அப்ப அதோட calls in advance நம்ம கொடுக்கிறது அவங்களுக்கு கரெக்டா நம்ம அவங்களை விட ஜாஸ்தியா கொடுப்போமா கம்மியா கொடுப்போமா? ஒரு கம்பெனி அவுட் சைடருக்கு கொடுக்குதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்?
கம்மியா கொடுப்போம். அவங்க கிட்ட இருந்து வாங்குற மாதிரி இருந்தா ஜாஸ்தியா வாங்குவோம். அப்ப 10% விட கம்மியா தான் இருக்கும். ஓகேவா? அப்ப எவ்வளவு இருக்கும்? 5%. ஓகேவா? The amount of interest paid to Mrs. M, the amount of interest paid to Mrs. M on calls in advance is dash. The amount of interest paid to Mrs. M on calls in advance is dash. Question ஒரு டைம் ரீட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலா உங்களுக்கு புக்ல இன்னும் அமெண்ட்மெண்ட் மாறலன்னு நினைக்கிறேன். புக்ல 12% படிச்சோம்ல அன்னைக்கு. ஓகே, 12% தான் உங்களுக்கு. இன்னும் அமெண்ட்மெண்ட் மாறல உங்க புக்ல. ஓகேவா? 12% நீங்க படிச்சுக்கோங்க. ஸோ எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? கொஸ்டின் புரிஞ்சுதா? என்ன சொல்லியிருக்காங்க கொஸ்டின்ல? மொத்தம் எவ்வளவு ஷேர்ஸ் இருக்கு? 20,000 ஷேர்ஸ் இருக்கு. ஓகே, அதுல வந்து மிஸ்ஸஸ் எம் ஓட ஷேர் மட்டும் எனக்கு சொல்லுங்க. 1000 ஷேர்ஸ். ஓகேவா? ஸோ மிஸ்ஸஸ் எம் ஓடது மட்டும் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். அலாட்மெண்ட் எவ்வளவு கொடுக்கணும் மிஸ்ஸஸ் எம் 1000 ஷேர்ஸ்க்கு? அலாட்மெண்ட் வந்து எவ்வளவு அமௌண்ட் கொடுக்கணும் மிஸ்ஸஸ் எம்? 1000 into 2.5 கொடுக்கணும். கரெக்டா? which equals to 2500. ஆனா இந்த 2500 பே பண்ண வேண்டிய இடத்துல எவ்வளவு நம்மளுக்கு பே பண்ணிருக்காங்க? 5000 rupees பே பண்ணிருக்காங்க. அப்ப எக்ஸஸ் நம்ம கிட்ட எவ்வளவு இருக்கு? 2500 minus 5000 போட்டா நம்மளுக்கு எவ்வளவு இருக்கு? 2500 நம்மளுக்கு எக்ஸஸா இருக்கு. அப்போ எந்த அமௌண்ட்டுக்கு நம்ம இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும்? இந்த 2500க்கா இந்த 2500க்கா? செகண்ட் இருக்கிற 2500 நம்ம கிட்ட இருக்கு. இதுக்கு தான் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும். கரெக்ட்டா? ஓகே, எவ்வளவு மந்த்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும்? எவ்வளவு மந்த்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும்? 5 months. எந்த மந்த்ல இருந்து எந்த மந்த் வரைக்கும்? ஜூன்ல இருந்து அக்டோபர் வரைக்கும். சோ 5 divided by 12 into எவ்வளவு percentage? 12%. so 12 divided by 100. புரிஞ்சுதா எப்படி போடணும்ங்கிறது? எவ்வளவு வருது? 125. ஓகே, புரிஞ்சுதா? சம் புரிஞ்சுதா? கால் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்தது போலாமா? The subscribed capital of a company the subscribed capital of a company is 80 lakhs. The subscribed capital of a company is 80 lakhs. Nominal value of the share is 100 rupees each. Nominal value of the share is 100 rupees each. There were subscribed capital வந்து 80 lakhs. Nominal value வந்து 100 rupees per share. No calls in arrears. No calls in arrears till the final call was made. No calls in arrears till the final call was made. The final call made was paid on. The final call made was paid on 77,500 shares only. 77,500 shares only. The balance in the calls in arrear, the balance in the calls in arrear amounted to, the balance in the calls in arrear amounted to 62,500 rupees. 62,500 rupees. Calculate the final call on share. Calculate the final call on share. Question ஒரு டைம் ரீட் பண்ணிக்கோங்க. என்ன கேட்டிருக்காங்க, என்னென்ன இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க கண்டுபிடிக்கிறதுக்கு.
என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு? டோட்டல் சப்ஸ்கிரைப் கேபிட்டல் எவ்வளோ? 80 lakhs கொடுத்துருக்காங்க. ஓகே, அதோட வேல்யூ எவ்வளோ? per share rate 100 rupees கொடுத்துருக்காங்க. ஓகே, வேற என்ன கொடுத்துருக்காங்க? அப்போ 80 lakhs சப்ஸ்கிரைப் கேபிட்டல்னா நம்பர் ஆஃப் ஷேர் சப்ஸ்கிரைப்ட் எவ்வளோ? 80 lakhs divided by 100 which is 80,000. ஆனா எவ்வளோக்கு நம்ம வந்து ஃபைனல் கால் வாங்கியிருக்கோம்? 77,500 தான் பண்ணியிருக்கோம். ஓகே, அப்போ மிச்சம் நம்ம கிட்ட எவ்வளோ இருக்கு? 82,500 இருக்கா? மிச்சம் நம்ம கிட்ட 2,500 இருக்கு. கரெக்டா? இப்போ क्वेश्चनல என்ன கேட்டிருக்காங்க? क्वेश्चनல நம்ம கிட்ட என்ன கேட்டிருக்காங்க? என்ன கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க? ஃபைனல் கால் ஆன் ஷேர் கேட்டிருக்காங்க. கரெக்டா? இப்போ ஃபைனல் காலுக்கு நமக்கு எவ்வளவு அமௌண்ட் உள்ள வந்திருக்கு? ஃபைனல் காலுக்கு அமௌண்ட் உள்ள எவ்வளவு வந்திருக்கு? 62,500 வந்திருக்கா? 62,500. இப்போ இந்த 62,500ங்கிறது ஃபைனல் காலுக்கு உண்டான அமௌண்ட்டா உள்ள வந்திருக்கு. நல்லா படிச்சு பாருங்க. 62,500ங்கிறது கால்ஸ் இன் அரியர்ஸ் ஓடது, அப்போ வராத அமௌண்ட். கரெக்டா? புரிஞ்சுதா? 77,500க்கு வந்த அமௌண்ட் கிடையாது. இந்த 2,500க்கு வர வேண்டிய அமௌண்ட் எவ்வளோ? 62,500. நல்லா புரிஞ்சுதா? இது வந்து நம்பர் ஆஃப் ஷேர்ஸ், இதுதான் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ், இது நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் கிடையாது. ஓகேங்களா? அப்போ இதுக்காக வந்த அமௌண்ட் இது கிடையாது. இந்த 2,500க்காக வர வேண்டிய அமௌண்ட் தான் எவ்வளோ? 62,500. இப்போ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் எவ்வளோ? ஃபைனல் கால் ஆன் ஷேர் 25 rupees. எப்படி? 62,500 divided by 2,500 is equal to 25 rupees per share. புரிஞ்சுதா? ஓகேவா? சோ இந்த क्वेश्चनல என்ன ட்விஸ்ட் உங்களுக்கு? நீங்க எல்லாரும் வந்து இதையும் இது பண்ணிருப்பீங்க. கரெக்டா? மேட்ச் பண்ணிருப்பீங்க. பட் இதையுமா மேட்ச் பண்ணோம்? கிடையாது. 80,000 மைனஸ் இந்த 72,500 மேட்ச் பண்ணணும் இது கூட. ஓகேவா? புரிஞ்சுதா? per share ஃபைனல் அமௌண்ட் எப்படி? per share தான் கேட்டிருக்காங்க. ஃபைனல் கால் ஆன் ஷேர் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஒரு ஷேர் கண்டுபிடிச்சா போதும்ல. நீங்க சொல்றது 77,000 into 25. ரிப்பீட் பண்ணலாமா? எவ்வளவு ஷேர்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம இஷ்யூ பண்ணிருக்கோம்? 80,000. எப்படி வந்தது? 80 lakhs divided by 100, 80,000. ஆனா எவ்வளவு ஷேருக்கு ஃபைனல் கால் அமௌண்ட் வந்து பே பண்ணிருக்காங்க? 77,500. அப்ப மிச்சம் நம்ம கிட்ட எவ்வளவு ஷேர்ஸ்க்கு பே பண்ணல? 2,500. அந்த அமௌண்ட்க்கு வர வேண்டிய அமௌண்ட் எவ்வளோ? 2,500 ஷேர்ஸ்க்கு வர வேண்டிய அமௌண்ட் எவ்வளோ? 62,500. So 62,500 divided by 2,500 will give you 25 rupees per share. அடுத்தது போலாமா? ABC Limited allotted 20,000 shares. ABC Limited allotted 20,000 shares to the applicants of 28,000 shares. To the applicants of 28,000 shares on pro rata basis. On pro rata basis. 20,000 shares to the applicants of 28,000 shares on pro rata basis. If the application money is 5 rupees per share, if the application money is 5 rupees per share, calculate the number of shares allotted. Calculate the number of shares allotted to R and also the amount to be adjusted to R and also the amount to be adjusted from further calls if he has applied for 840 shares. 840 shares.
क्वेश्चन ரீட் பண்ணி என்ன கொடுத்திருக்காங்கன்னு சொல்லுங்க. 840 என்ன கொடுத்திருக்காங்க क्वेश्चनல? 20,000 shares allot issue பண்ணிருக்காங்க. கரெக்ட்டா? 20,000 shares issue பண்ணிருக்காங்க. ஆனா நமக்கு வந்திருக்க சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளோ? 28,000 சப்ஸ்கிரிப்ஷன் வந்திருக்கு. அதுல ஆர் எவ்வளோ சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காரு? 840 சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காரு. இப்போ எவ்வளோ நம்ம அலாட் பண்ணிருப்போம் அவருக்கு? எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? இது எரேஸ் பண்ணிட்டோம்ல? எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? எவ்வளோ ஷேர்ஸ் அலாட் பண்ணிருக்கோம் அப்படிங்கறத கால்குலேட் பண்ணணும். 20,000 ஷேர்ஸ் நம்ம என்ன பண்ணிருக்கோம்? இஷ்யூ பண்ணிருக்கோம். எவ்வளோ சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க? 28,000 ஷேர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க. அப்போ ஆர் வந்து எவ்வளோ சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்திருக்காரு? 840 ஷேர்ஸ் கொடுத்திருக்காரு. கரெக்டா? சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காரு. பட் அந்த 840மே நம்ம அலாட் பண்ணிருப்போமா? 840மே நம்ம அலாட் பண்ணிருக்க மாட்டோம். சிம்பிள். இங்க பாருங்க, நம்ம எவ்வளோ இஷ்யூ பண்றோம்? 20,000 இஷ்யூ பண்ணிருக்கோம். நமக்கு எவ்வளோ சப்ஸ்கிரிப்ஷன் வந்திருக்கு? 28,000 சப்ஸ்கிரிப்ஷன் வந்திருக்கு. ஆர் வந்து எவ்வளோ கொடுத்திருக்காரு? 840 சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காரு. அப்ப அவருக்கு எவ்வளோ அலாட் ஆயிருக்கும்? புரிஞ்சுதா? ஓகேவா? கிராஸ் மல்டிப்ளிகேஷன். அப்ப எப்படி போடுவீங்க? 20,000 divided by 28,000 into 840. புரிஞ்சுதா? இல்லனா 840 into 20,000 divided by 28,000. So 600 shares. Out of 840 shares subscribe பண்ணதுல அவர் எவ்வளவு shares வந்து allot பண்ணிருக்கோம் அவருக்கு? 600 shares allot பண்ணிருக்கோம். புரிஞ்சுதா எப்படி போடுறோங்கிறது? அப்ப டோட்டலா நான் எவ்வளவு shares issue பண்ணிருக்கேன்? 20,000 shares issue பண்ணிருக்கேன். எனக்கு டோட்டலா எவ்வளவு subscriptions உள்ள வந்திருக்கு? 28,000 shares subscriber இருக்கு. இந்த 28,000 குள்ள தான இந்த 840 இருக்கு. அப்ப இந்த 840க்கு நான் allot பண்ணிட்டேனா? இல்ல. நான் எவ்வளவு allot பண்ணிருக்கேன்? 600 shares. நான் அதை எப்படி கண்டுபிடிச்சிருக்கேன்? Cross multiplication பண்ணி கண்டுபிடிச்சிருக்கேன். 840 into 20,000 divided by 28,000. புரிஞ்சுதா? ஓகேவா? சரி, இப்போ அவருக்கு எவ்வளவு allot பண்ணிருக்கேன் நானு? 600. அவர் ஆல்ரெடி எவ்வளவு சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காரு? 840. அப்போ அவர் எவ்வளவு எக்ஸஸா பே பண்ணிருக்காரு? 840 minus 600 is equal to எவ்வளவு வருது? 240. into amount எவ்வளவு வருது? 5 rupees into 5. So 1,200. புரிஞ்சுதா? ஓகேவா? இந்த அமௌண்ட்டை நம்ம என்ன பண்ணணும்? அட்ஜஸ்ட் பண்ணணும். இது எக்ஸஸா இருக்கா டெபிசிட்டா இருக்கா? இந்த அமௌண்ட் எக்ஸஸா இருக்கு. புரிஞ்சுதா எல்லாத்துக்கும் எப்படி போடுறோங்கிறது? என்னாச்சு டவுட் இருக்கா? இல்லையா? அட்ஜஸ்ட் பண்ணுவோம், ரீஃபண்ட் பண்ண மாட்டோம். ப்ரோரேட்டால நம்ம அடுத்தது அலாட்மெண்ட் மணி, ஃபைனல் கால் அதெல்லாம் வாங்குவோம் இல்லையா? அப்போ வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணிடுவோம் அவருக்கு. ஓகேவா? சரி, அடுத்தது P Limited forfeited 150 shares 150 shares of 10 rupees each. Forfeited 150 shares of 10 rupees each, issued at a premium of 2 rupees. Issued at a premium of 2 rupees for non-payment of final call, for non-payment of final call of 3 rupees, for non-payment of final call of 3 rupees. Out of these 100 shares were reissued. Out of these 100 shares were reissued at 11 rupees per share. Out of these 100 shares were reissued at 11 rupees per share. How much amount would be transferred to capital reserve? படிச்சோமா அன்னைக்கு capital reserve? Okay, how much amount would be transferred to capital reserve? First போன சம்ல என்ன பார்த்தோம்? forfeiture மட்டும் பார்த்தோம். இந்த சம்ல என்ன இருக்கு? forfeiture and reissue இருக்கு. ஓகேவா?
அது ரீஇஷ்யூ அட் பிரீமியமா? என்ன கொடுத்திருக்காங்க? forfeiture at premium. ஓகே. என்ன கொடுத்திருக்காங்க क्वेश्चनல? ஃபர்ஸ்ட் எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் forfeiture-க்கு என்ட்ரி போடுவோமா, ரீஇஷ்யூக்கு என்ட்ரி போடுவோமா? forfeiture-க்கு என்ட்ரி இது ரேஸ் பண்ணிட்டோம்ல. forfeiture-க்கு என்ட்ரி போடுவோம். forfeiture-க்கு என்ட்ரி என்ன? அங்க என்னென்ன கொடுத்திருக்காங்க? calls in arrears இருக்கா? ஃபர்ஸ்ட் calls in arrears இருக்கா? அப்போ forfeiture-ஓட என்ட்ரி என்ன? share capital to shares forfeited to calls in arrears. கரெக்ட்டா? இப்போ share capital எவ்வளவு amount வரும்? 10 rupees out of எவ்வளவு shares? 1000. forfeiture-க்கு நம்ம பிரீமியம் எடுத்துப்போமா எடுத்துக்க மாட்டோமா? forfeiture-க்கு பிரீமியம் எடுத்துக்க மாட்டோம். ஓகேவா? ஏனா கேன்சலேஷன் எப்படி பிரீமியம்ல கேன்சல் பண்ணுவீங்க? கரெக்ட்டா? சோ பிரீமியம்ல நம்ம வந்து கேன்சல் பண்ண கூடாது. அப்ப எவ்வளவு ரூபீஸ் எடுத்துக்கணும்? 10 rupees தான் எடுத்துக்கணும். எவ்வளவு ஷேர்ஸ்க்கு 10 rupees? 150. அப்போ 150 into 10. ஓகேவா? which is 1500. forfeiture எவ்வளவு பண்றோம்? forfeiture non payment of final call 3 rupees கொடுத்திருக்காங்களா? அப்போ calls in arrears எவ்வளவு? 150 into 3. அப்ப மிச்சம் எவ்வளவு இருக்கு forfeiture-க்கு? 150 into 7. இது வந்து balancing figure. கரெக்ட்டா? இந்த 7ங்கிறது balancing figure. இங்க அப்ப எவ்வளவு வரும்? இது வந்து 450-யா? இது வந்து புரிஞ்சுதா இது வரைக்கும்? ஓகேவா? ஃபர்ஸ்ட் இது எழுதிக்கோங்க. ஓகேவா? சோ இது எதோட என்ட்ரி? forfeiture-ஓட என்ட்ரி. அடுத்ததுக்கு என்ன என்ட்ரி போடணும்? ரீஇஷ்யூக்கு போடணும். கரெக்ட்டா? இப்போ ரீஇஷ்யூ என்னவா இருக்கும்? ரீஇஷ்யூ பண்ணா நம்ம அமௌண்ட் உள்ள வருமா வெளியில போகுமா? உள்ள வரும். சோ டெபிட் வாட் comes in. அப்ப டெபிட் என்ன பண்ணுவோம்? பேங்க் அக்கவுண்ட். கரெக்ட்டா? பேங்க்குள்ள எவ்வளவு வருது? பேங்க்குள்ள எவ்வளவு வருது? 100 into 11. 100 into 11. 2 எதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம்? பிரீமியம்ல இஷ்யூ பண்றோமா? அப்ப வந்து 2 securities premium. கரெக்ட்டா? 2 securities premium. 2 share capital. அப்ப இங்க வந்து 100 into 10. இங்க 100 into 1. இப்போ அடுத்தது என்ன என்ட்ரியா இருக்கும்? புரியல என்னது? ஃப்ரீ கேபிட்டல் ரிசர்வ் நான் இது பண்ணனும். நான் எங்க இருந்து எங்க கேபிட்டல் ரிசர்வ்க்கு போடுவேன்? எவ்வளவு ஷேர்ஸ் நான் வந்து forfeit பண்ணிருக்கேன், எவ்வளவு ஷேர்ஸ் நான் ரீஇஷ்யூ பண்ணிருக்கேன்? 150 ஷேர்ஸ் forfeiture பண்ணிருக்கேன். ஆனா நான் எவ்வளவு ஷேர்ஸ் வந்து ரீஇஷ்யூ பண்ணிருக்கேன்? 100 ஷேர்ஸ் தான் ரீஇஷ்யூ பண்ணிருக்கேன். கரெக்ட்டா? அப்போ என்னோட ஷேர்ஸ் forfeitedக்கு அமௌண்ட் என்ன? 1000. அப்போ 150க்கு எனக்கு வந்து 1050 rupees ஆகுது. அப்போ 100க்கு எவ்வளவு? புரிஞ்சுதா? ஓகேவா? இப்போ நான் எங்க இருந்து எங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணனும்? கேபிட்டல் ரிசர்வ்க்கு. forfeiture-ல இருந்து கேபிட்டல் ரிசர்வ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணனும். அப்ப என்ட்ரி என்னவா இருக்கும்? what will be the entry? இங்க எனக்கு என்னவா இருக்கு? shares forfeited டெபிட்டா இருக்கா கிரெடிட்டா இருக்கா? கிரெடிட்ல இருக்கு. அப்ப நான் என்ன பண்ணனும்? இதேவ டெபிட் பண்ணனும். அப்ப என்னோட என்ட்ரி என்ன? shares forfeited to capital reserve. புரிஞ்சுதா? கான்செப்ட் கிளியரா இருக்கா? ஓகேவா? இங்கேயும் கிரெடிட் பண்ணீங்கன்னா கான்செப்ட் தப்பு. ஓகேவா? நம்ம ரிவர்ஸ் போடல, எக்ஸ்ட்ரா என்ன பண்றோம்? அக்கவுண்ட்ல ஆட் பண்றோம். ஃபைன். இதா இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா 150 ஷேர்ஸ் கேன்சல் பண்றோம். ஆனா நான் திருப்பி எவ்வளவு ரீஇஷ்யூ பண்றேன்? 100 தான் ரீஇஷ்யூ பண்றேன். அப்போ 150 நான் கேன்சல் பண்ணும்போது எனக்கு எவ்வளவு அமௌண்ட் வருது? 1050 வருது. அப்போ மிச்சம் எனக்கு வந்து பாக்கி அமௌண்ட் என்னோடதுல இருக்குமா? அந்த வந்து நான் என்ன பண்றேன்? கேபிட்டல் ரிசர்வ்ங்கிற அக்கவுண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன். அப்போ நான் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்றேன். பண்ணி எனக்கு 700 rupees வருது. ஓகேவா? என்னாச்சு?
டவுட்டா? புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் போலாமா? Z limited simple sum தான் ஓகேவா? Z limited forfeited 200, Z limited forfeited 200 fully called up shares, 200 fully called up shares of 10 rupees each, of 10 rupees each, on which 1300 rupees, on which 1300 rupees had been received, on which 1300 rupees had been received. Later on these shares were reissued, later on these shares were reissued as fully paid up, as fully paid up at 9 rupees per share, fully paid up at 9 rupees per share. Calculate the amount to be transferred, calculate the amount to be transferred from shares forfeited account, from shares forfeited account to capital reserve account, shares forfeited account to capital reserve account. எப்படி போடுவோம்? டிஸ்கவுண்ட்ல ஆமா, அங்க 11ல கொடுத்துருக்காங்க, இங்க 9ல கொடுத்துருக்காங்க. எவ்வளோ ஆன்சர்? எவ்வளோ சம் இப்ப கொடுத்தேன்ல, இப்போ மட்டும் டீட்டெயில்டாக எழுதிக்கோங்க. எக்ஸாமில் போய் இவ்வளோ டீட்டெயில்டாக எழுதிங்கன்னா நம்ம டைம் பத்தாது. கால்குலேட்டர் தான் எல்லாமே போடணும் ஓகேவா? ஏன்னா எம்சிக்யூ தானே நம்மளுக்கு. எப்படி போடணும்? ரிசீவ் பண்ணியிருக்காங்க. வரல. 700 அவங்க கேட்டிருக்கிறது கேபிட்டல் ரிசர்வ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ற அமௌண்ட். நெக்ஸ்ட் வந்து பண்ணணும். கேபிட்டல் ரிசர்வே சொல்லியே, வெறும் ஷேர்ஸ் ஃபோர்ஃபீட்டட் மட்டும் தான் சொன்னீங்க. எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம்? ரீஇஷ்யூ என்ட்ரியில இருக்குல்ல. எப்படி 630 rupees வரும்? இந்த சம்ல கால்ஸ் அண்ட் அரியர்ஸ் இருக்கா? ஃபர்ஸ்ட் இருக்கா இல்லையா? இருக்கா, கால்ஸ் அண்ட் அரியர்ஸ் இருக்கா? அப்ப இங்கே நம்ம போடலாமா?
ம் 2000 ஷேர் கேபிட்டலா ம் 1300 700. இப்போ நம்ம இது கணக்கில் எடுத்துப்போமா? எடுத்துக்க மாட்டோம். கரெக்டா? இது கணக்கில் எடுத்துப்போமா? எடுத்துப்போம். ஓகேவா? இப்போ அப்போ அந்த 700 நம்மளுக்கு தேவையில்லை. அப்போ இந்த 1300 வச்சு தான் நம்ம போடணும். இப்போ அடுத்தது போடுங்க. பேங்க்ல எவ்வளோ வருது? 1900. எப்படி? எவ்வளோ ரீஇஷ்யூ பண்ணுறோம்? 9 rupeesக்கு இஷ்யூ பண்ணுறோம். எவ்வளோ ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுறோம்? எவ்வளோ இஷ்யூ பண்ணுறோம்? rupees 9 தான். எவ்வளோ ஷேர்ஸ்? எவ்வளோ? 200 ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுறோம். எப்படி 1900 வரும்? 1800 தானே? 200 into 9 எவ்வளோ? 1800. கரெக்டா? ஷேர் கேபிட்டலுக்கு எவ்வளோ வருது? பேங்க் அக்கவுண்ட் டிஸ்கவுண்ட் டு ஷேர் கேபிட்டல். அப்போ இந்த இடத்துல வந்து 200 வருதா? 2000. இப்போ ஆன்சர் என்ன? 1300 minus 200. அப்போ ஆன்சர் எவ்வளோ? எவ்வளோ ஷேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம்? 1100 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். புரிஞ்சுதா இப்போ? ஓகேவா? கான்செப்ட் கிளியரா இருக்கா? இங்க ஏன் நம்ம வந்து இந்த மாதிரி போடல? எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்றோம்? ரீஇஷ்யூ பண்ணிரோம். அதனால நம்ம இந்த கான்செப்ட் போடல. ஓகேவா? நம்மளுக்கு இந்த இடத்துல லாஸ் இருக்கு. ஏன்னா டிஸ்கவுண்ட் இருக்கு. அதனால நம்ம என்ன பண்றோம்? ஃபோர்ஃபீட் பண்ண அமௌண்ட்ல இருந்து நம்ம அந்த லாஸை மைனஸ் பண்ணிக்கிறோம். புரிஞ்சுதா? ஓகேவா? எதனால மைனஸ் பண்றோம்? இந்த ஃபோர்ஃபீச்சர் அப்படிங்கிறது வந்து கிரெடிட்ல இருக்கு. இந்த டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது டெபிட்ல இருக்கு. அதனால மைனஸ் பண்றோம். ஓகேவா? இது கிரெடிட்ல இருக்கு, இது வந்து டெபிட்ல இருக்கு. அதனால மைனஸ் பண்றோம். பிளஸ் பண்ணணும்னா ரெண்டுமே கிரெடிட்ல இருக்கணும், இல்லைன்னா ரெண்டுமே டெபிட்ல இருக்கணும். கரெக்டா? ஓகேவா? கான்செப்ட் கிளியரா இருக்கா? சந்தோஷ் என்னாச்சு? ஓகேவா? ஆனந்த் உங்களுக்கு புரிஞ்சுதா? ஸோ நம்ம வந்து இஷ்யூ அட் பார் பார்த்துட்டோம், இஷ்யூ அட் ப்ரீமியம் பார்த்துட்டோம், இஷ்யூ அட் டிஸ்கவுண்ட் பார்த்துட்டோம், இன்ட்ரெஸ்ட் ஆன் கால்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் கால்ஸ் இன் அரியர்ஸ் ரெண்டுமே பார்த்துட்டோம். இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் கன்சிடரேஷன் அதர் தேன் கேஷ் பார்த்தாச்சு. ஃபோர்ஃபீச்சர் ஆஃப் ஷேர்ஸும் பார்த்துட்டோம், அட் ப்ரீமியமும் பார்த்தாச்சு. ரீஇஷ்யூ ஃபோர்ஃபீச்சர் அட் அ ப்ரீமியம் பார்த்துட்டோமா? நெக்ஸ்ட் பை பேக்கா? புரிஞ்சதில்லை இது வரைக்கும்? கான்செப்ட் கிளியரா இருக்கா? ஓவர் சப்ஸ்கிரிப்ஷனும் பார்த்துட்டோம் இல்லையா? ஓவர் சப்ஸ்கிரிப்ஷனும் பார்க்கலையா? பார்த்துட்டோம்ல. 20,000க்கு 28,000 ப்ரோ ரேட்டா போட்டோம்ல. ஸோ வந்து ஓவர் சப்ஸ்கிரிப்ஷனும் நம்ம பார்த்துட்டோம். அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன் என்ன பண்ணுவோம்? வந்திருக்கோம் அதுக்கு மட்டும்தான் நம்ம அக்கௌண்ட் பண்ணுவோம். ஸோ பெருசாக நம்மளுக்கு வந்து அதில் படிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன்னா நம்ம எவ்வளோ இஷ்யூ பண்ணியிருக்குங்கிறது பிரச்சனையே கிடையாது. நம்மளுக்கு எவ்வளோ சப்ஸ்கிரைப் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான் மேட்டர் அதில். ஓகேவா? சரி, ஓகே. இந்த ஒரு சம்மருக்கு எழுதிக்கோங்க. டிபி லிமிடெட் இஷ்யூட், டிபி லிமிடெட். இது முடிச்சுட்டு பிரேக் எடுத்துக்கலாம். சொன்னீங்களா? எனக்கு கேட்கல சத்தியமா. ஓ, டிபி லிமிடெட் issued 10,000 equity shares. DP Limited issued
10,000 equity shares of 10 rupees each at a premium of 20%, at a premium of 20%. Application amount 2 rupees. Application amount 2 rupees. Allotment 3 rupees including premium. Sorry. ஒரே நிமிஷம் இருங்க. 2 rupees application, 5 rupees allotment money including premium. 5 rupees allotment money including premium. 3 rupees on first call. 3 rupees on first call. Second call வந்து 2 rupees. Second call வந்து 2 rupees. Applications were received for 14,000 shares. Applications were received for 14,000 shares on pro rata basis. On pro rata basis. Mr. E, who was allotted 3,000 shares, failed to pay the first call. On his subsequent failure, subsequent failure என்ன அர்த்தம்? அடுத்தடுத்து எல்லாமே பே பண்ணல. ஓகே. On his subsequent failure, all his shares were forfeited. All his shares were forfeited. All his shares were forfeited. Out of the forfeited shares, 200 shares were reissued. 200 shares were reissued at the rate of 9 rupees per share. At the rate of 9 rupees per share. Calculate the amount transferred to CR. Calculate the amount transferred to capital reserve, CR. என்னது? CR சந்தோஷா நீங்க? சரி, क्वेश्चन படிச்சு ஆன்சர் சொல்லுங்க. இதெல்லாம் நம்ம ரெக்கார்டட் கிளாஸ்க்கு போவோம். என்ன கொடுத்திருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்க? கேட்டிருக்கிறது என்ன கேட்டிருக்காங்க? கேபிட்டல் ரிசர்வ். இப்போ நம்ம கேபிட்டல் ரிசர்வ்க்கு ரெண்டு விஷயம் தான் தேவை. கரெக்டா? என்னென்ன தேவை? ஷேர்ஸ் ஃபோர்ஃபீட்டட் கண்டுபிடிக்கணும். கரெக்டா? இன்னொன்று என்ன கண்டுபிடிக்கணும்? பிரீமியம்ல கொடுத்திருக்காங்களா, டிஸ்கவுண்ட்ல கொடுத்திருக்காங்களான்னு பார்க்கணும். இந்த சம்ல என்ன கொடுத்திருக்காங்க? பிரீமியமா டிஸ்கவுண்டா? ரீஇஷ்யூ எதுல பண்ணிருக்காங்க? 9 rupeesங்கிறது என்னது? டிஸ்கவுண்ட். அப்ப நம்ம ரெண்டே விஷயம் பார்த்தா போதும். ஒன்னு வந்து ஷேர்ஸ் ஃபோர்ஃபீட்டட், இன்னொன்னு வந்து டிஸ்கவுண்ட். இப்போ ஷேர்ஸ் ஃபோர்ஃபீட்டட் எவ்வளவு பண்ணிருக்காங்க? 2000ஆ? டோட்டலா வருதா 2000? எவ்வளவு ஷேர்ஸ் ரீஇஷ்யூ பண்ணிருக்காங்க? 200 ஷேர்ஸ். அதோட அலாட்மெண்ட் மணி எவ்வளோ? 9 rupees அலாட்மெண்ட் மணி. 5 rupees தானே அலாட்மெண்ட் மணி. கரெக்டா? அப்போ வந்து ஷேர்ஸ் அவர் அப்ளிகேஷன் பண்ணி ஆல்ரெடி பே பண்ணிட்டாரா? எதுல இருந்து அவர் பே பண்ணல? ஃபர்ஸ்ட் கால்ல இருந்து அவர் பே பண்ணல. பே த ஃபர்ஸ்ட் கால். அப்ப அவர் எது வரைக்கும் பே பண்ணிருக்காரு? அலாட்மெண்ட் மணில இருந்து பே பண்ணிருக்காரு. கரெக்டா? அப்ப அவர் எவ்வளவு பே பண்ணிருப்பாரு அலாட்மெண்ட்க்கு? 5 rupees. அப்ப 200 into
5 ஷேர்ஸ் நம்மளுக்கு என்ன ஆகுது forfeit ஆகுது டிஸ்கவுண்ட் எப்படி கண்டுபிடிப்போம் டிஸ்கவுண்ட் எவ்வளவு ரூபீஸ் நம்மளுக்கு 1 ரூபி நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் அப்ப 200 into 1 அப்ப ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் amount transferred to capital reserve கிடைக்குமா எனக்கு போட்ட எவ்வளவு அமௌண்ட்னு சொல்லுங்க சோ இது இன்னொரு வே எப்படி கால்குலேட் பண்றோம் நம்ம ஜர்னல் என்ட்ரி எல்லாம் எதுவுமே போடாம ஸ்ட்ரைட்டா ஸ்டேட்மென்ட் மாதிரி ஓகேவா something less something will give you capital reserve புரிஞ்சுதா இப்போ ஓகேவா சரி இப்போ shares forfeited எப்படி கண்டுபிடிப்போம் shares forfeited வந்து number of shares 10000 200 தானா 200 into 5 so 1000 கரெக்ட்டா minus discount எவ்வளோ இதுதான் shares forfeited ஏன் கிளாஸ்ல மட்டும் தான் இப்படி எழுத மாட்டீங்கடா இதுதான் shares forfeited ஏன் கிளாஸ்ல மட்டும் தான் எழுத மாட்டீங்கடா போர்டு கொஞ்சம் ப்ராப்ளம் ஓகே minus discount எவ்வளோ 200 into 1 which is அப்ப ஆன்சர் எவ்வளோ transfer to ஓகேவா சோ இது சிம்பிளா இருக்கு ஏன்னா நம்ம மித்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே எலிமினேட் பண்ணிட்டு நம்மளுக்கு வேணுங்கிற இன்ஃபர்மேஷன் மட்டும் நம்ம எடுத்து என்ன பண்றோம் இப்படி போடுறோம் அப்போ உங்களுக்கு ரெண்டு மெத்தடும் தெரியும் என்ன மெத்தட் தெரியுது ஜர்னல் என்ட்ரி வழியாவும் போட தெரியும் இந்த ஸ்டேட்மெண்ட் வழியாவும் போட தெரியும் எது டைம் கன்சியூமிங்கா இருக்கு ஜர்னல் என்ட்ரி டைம் கன்சியூமிங்கா இருக்கு இது உங்களுக்கு ஈஸியா இருக்கும் சோ क्वेश्चनக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து மெத்தட சூஸ் பண்ணிக்கணும் புரிஞ்சுதா வேற ஏதாவது கேட்டாங்க அப்படின்னா வெறும் வந்து shares forfeited மட்டும் கேட்டிருந்தாங்கன்னா இதை யூஸ் பண்ணக்கூடாது எது யூஸ் பண்ணுவீங்க ஜர்னல் என்ட்ரி மெத்தட் யூஸ் பண்ணுவீங்க புரிஞ்சுதா ஓகேவா பிரீமியம்ல கொடுத்தாங்க அப்படின்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ண முடியாது என்ன யூஸ் பண்ணணும் ஜர்னல் என்ட்ரி யூஸ் பண்ணணும் ஓகேவா ஷேர்ஸ் ரீஇஷ்யூட் அட் பிரீமியமா கொடுத்திருந்தாங்கன்னா இப்படி நம்ம போட முடியாது ஓகேவா ஃபைனா ஏன்னா செக்யூரிட்டிஸ் பிரீமியம் என்னவா இருக்கும் கிரெடிட்ல இருக்கும் shares forfeited என்னவா இருக்கும் கிரெடிட்ல இருக்கும் அப்ப ரெண்டுத்தையும் ஆட் பண்ண முடியுமா ஆட் பண்ண முடியாது கான்செப்ட் கிளியரா இருக்கா ஓகேவா